அது ஒரு ஏஜுக்கு அப்புறம் காதில் 2 சிஸ்டம் இருக்குது. ஆடிட்டரி சிஸ்டம், அது காதுக்கு அந்த உங்களுடைய அந்த சவுண்டை கண்டக்ட் பண்ணி கொடுக்குறதுக்கு, வெளியிலேருந்து கண்டக்ட் பண்ணி மிடில் இயருக்கு போய் இன்னர் இயருக்கு போய் அங்கே பிரெயினுக்கு கண்டக்ட் பண்ணி அந்த சவுண்டை அவங்க ஃபீல் பண்ண வைக்கிறது. அது ஒன்று. இன்னொன்று வெஸ்டிபுலார் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. இந்த வெஸ்டிபுலார் சிஸ்டம்ங்கிறது உங்கள் பேலன்ஸிங்கை, நீங்கள் நேராக நிற்கிறீங்களா தலைகள் நிற்கிறீங்களா அதெல்லாம் மூளைக்கு உணர்த்தக்கூடிய கருவி அங்கே தான் இருக்குது, அது பேலன்ஸிங். அதனால் காது நரம்பில் ஏதாவது மிஸ்டேக் வர்றவங்களுக்கு பேலன்ஸ் போயிடும், தலை சுற்று வர்றவங்களுக்கு அந்த இது போயிடும். ஆனால் அதில் நரம்பில் பாதிப்பு வந்தோன்னா அது அந்த ஆடிட்டரி அந்த சவுண்டு சிஸ்டத்தோடைய சேர்ந்தால் இருக்கு இல்லையா, அதனால் உங்களுக்கு அந்த தலை சுற்று வர்றவங்களுக்கு அந்த சவுண்டும் கேட்கும். அந்த நரம்பு பாதிக்கப்படுறதுனால உள்ளது. இறைச்சல் வருது வந்துக்கிட்டு இருக்குது. இறைச்சலும் தலை சுத்தம் அதிகமாக உள்ளவங்களுக்கு அது மெனியஸ் டிசீஸ்னு ஒரு டிசீஸ் இருக்குது. அது அந்த நரம்பு பாதிப்பினால் வருது. ரெக்கரண்டாக தான் வரும், திரும்ப திரும்ப தான் வரும். அந்த காது கேட்கக்கூடிய தன்மை குறைஞ்சி வர வர அந்த இறைச்சலும் நிற்கும், தலை சுத்தம் நிற்கும். காது துப்புரவா கேட்கலையா, இந்த பிரச்சனை துப்புரவா போயிடும். அந்த மாதிரி ஒரு வியாதி என்ன பண்ணுறது. சிலருக்கு ரொம்ப தலை சுற்று கிறங்கி விழுந்துருவாங்க, வாமிட் பண்ணி பண்ணி அப்படி ஆயிடுவாங்க. காது இறைச்சல் இருக்கும், அப்படி இருக்கும். ஆனால் அந்த மெனியஸ் டிசீஸில் அது தொடர்ந்து நீங்கள் மாத்திரை போட வேண்டியிருக்கும். போட்டால் ஓரளவு உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல், பிரச்சனையே தாங்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனையை கொண்டு வரலாம். மறுபடியும் இதில் மெனியஸ் டிசீஸுங்கிற அந்த டிசீஸில் இருந்தோன்னா அந்த காதுடைய கேட்கக்கூடிய தன்மை குறைய தான் உங்களுக்கு அந்த தலை சுற்று குறையும், அந்த இறைச்சலும் குறையும். அது காது மேற்கொண்டு நீங்கள் காது டாக்டர்கிட்ட இது கலந்து ஆலோசனை பண்ணிக்கிங்க.